ஹாய், வணக்கம் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வரைய போகிற ட்ராயிங் என்னென்னா ட்ரைடாக்ஸ் அப்படின்ற ஒரு பூ. இது என்னென்னா நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லோ கலரில் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் இன்னோவேட் பண்ணி பிளாக் கலராக வந்து அதோட இதழ்கள்லாம் நம்ம வரைய போகிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ட்ரைடாக்ஸ் ப்ரொகும்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிளாக் கலர் எஃபெக்டில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ. ஓகே, இது வந்து ட்ராயிங் இங்க்கு, ஆர்டிஸ்ட் ட்ராயிங் இங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இது இல்லைன்னா வாட்டர் கலர்லேயே பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து வாஷ் பண்ணிங்க. இது நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து நம்பர் 24 மாப் ப்ரஷ், அப்படி இல்லைன்னா வந்து நம்பர் 24 ரவுண்ட் ப்ரஷ், அதாவது பாயிண்ட் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி இதில் இருக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுங்கள். அடுத்ததாக எடுத்திருக்கிற கலர் க்ரீன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து டச் ஒர்க் மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். எப்படி பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ட்ராப் எடுத்துருக்குறோம். ஸோ அங்கங்கே வந்து ஒரு சின்ன சின்ன ட்ராப் வந்து வைக்க போகிறோம் பாருங்கள். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த ஈரத்தன்மையாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், வாட்டரில் நல்லா வாஷ் பண்ண போகிறோம். இப்போது நல்லா ஸ்மஜ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஸ்மோக் எஃபெக்டில் வந்து வாஷ் ஆகுது. ஸோ ரெண்டு கலரும் நல்லா மிங்கிள் ஆகிடுது. அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கிறது நல்லா வந்து இப்போ வந்து அந்த ரெண்டு கலரும் நல்லா காஞ்ச பிறகு, அந்த பேப்பர் வந்து நல்லா வந்து காஞ்ச பிறகு இப்போ எடுத்துருக்கிற கலர் வந்து ட்ராயிங் இங்க் பிளாக் எடுத்துருக்குறோம். ஸோ ப்ரஷ்ஷோட நீங்கள் வந்து லைனர் ப்ரஷ் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நம்பர் 1 இல்லை 000 இல்லை உங்களுக்கு ரொம்ப தின்னாக வர அளவுக்கு எது வந்து யூஸ் ஆகுதோ அந்த ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம். அதோட பூக்களோட அந்த செடியோட தண்டு வந்து நம்ம இப்போ லென்த்தாக வரைகிறோம். இந்த ஒவ்வொரு பூக்களோட அந்த இதழ்களை வந்து நம்ம அந்த ரவுண்டு ஷேப்புக்குள்ளே கரெக்டாக வரைஞ்சி முடிச்சுடணும். அது நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போ அடுத்த ஃப்ளவர் வந்து வரைய போகிறோம் பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க. நீங்கள் டைரெக்டாக வரைய முடியலன்னா ஜஸ்ட் வந்து பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு கூட வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து ப்ரஷ்லேயே வந்து ஒரு டாட் மார்க் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட வந்து ஈஸியாக வந்து அதை கனெக்ட் பண்ண முடியுது பாருங்கள். அழகாக வந்துடுச்சு பாருங்கள்.
ஸோ இப்போ வந்து ஸோ இந்த 5 ஃப்ளவர் வந்து தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ப்ரோ சர்க்கிள் டூல் வந்து எடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டில் ஜஸ்ட்டு இன்னோவேட் பண்ண போகிறோம். ஸோ கலர் பென்சில் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம மிக்சடு மீடியமாக வந்து நம்ம இந்த ஒர்க்கை வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ மிக்சட் மீடியம் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய மீடியம் வந்து ஒரு ஆர்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து மிக்சட் மீடியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேக்ரவுண்டில் ஒரு பபிள் எஃபெக்ட்ஸ் ஷேட்ஸ் வந்து இதில் எப்படி கொடுக்குறோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சர்க்கிள் டூலில் எந்த ஷேப்பு என்ன சைஸ் சொன்னாலும் இங்கே பாருங்கள், டாப் சைடில் கொஞ்சம் ஷேடு ஜாஸ்தியாகவும் அதை பாட்டம் சைடில் கொஞ்சம் கம்மியாகவும் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு டார்க் ப்ரௌன் கலர் மாதிரி அடுத்தது வந்து லைட்டாக வந்து ஒரு ஷேட் கொடுக்குறோம். ஸோ மேல் பக்கம் கொஞ்சம் டார்க்கு, கீழ்ப்பக்கம் கொஞ்சம் லைட் ஷேட்ஸ் பார்த்துங்க. அடிஷ்னலாக வந்து ப்ளூ கலர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் இன்னோவேஷன் தான். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒரு அழகாக தெரியும். ஸோ அதுக்காக இந்த இது மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ அழகாக வந்துடுச்சு. நம்ம வந்து இந்த மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த ஈரமாக இருக்கும்போது நம்ம ரிமூவ் பண்ணோன்னா பேப்பர் வந்து நம்ம கிழிஞ்சிடும். ஸோ நம்ம வச்சிருக்கிற பேப்பர் வந்து கிழிஞ்சிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ சைடாக வந்து அந்த பேப்பர் டேப்பை வந்து இழுத்திங்கன்னா அழகாக இது போல் வந்துடும். பாருங்கள், அழகான இந்த ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.